வணக்கம். வாசுதேவன், சேர்மன், ஆத்மா சோசியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் மற்றும் பிஜிபியூ குரூப் ஆஃப் கம்பெனிஸ், திருப்பூர். பெரிய மோசடியை நடத்திட்டு எந்த விதமான கணக்கு வழக்கையும் கொடுக்காமல் தலைமறைவாக்கி போலீஸ் விசாரணைக்கு வந்திருக்காங்க. இன்னும் முறையான கணக்கு வழக்குகளை எங்களால எடுக்க முடியல. அவங்க இந்த கணக்கு கொடுக்கல. அவங்களுடைய ஒரே நோக்கம் வாடிக்கையாளர்களை ட்ரிகர் பண்ணி பிரச்சனையை உருவாக்கி என்னையும் நிறுவனத்தையும் அழிக்கும். இது மட்டும்தான் நோக்கம். தொடர்ந்து அதற்கு உண்டான முயற்சியில அவங்க செஞ்சுட்டே இருக்காங்க. இந்த தருணத்துல நான் வாடிக்கையாளர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, கோதை நாச்சியார் எந்த அளவிற்கு வாடிக்கையாளர்களை ஹேண்டில் பண்ணான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு தடவை என்ன சந்திச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் அப்படிங்கிறது பணம் வாங்கினதுல இருந்து, மெஷின் டெலிவரி கொடுத்ததுல இருந்து, அதுக்கப்புறம் துணி அனுப்புறதுல இருந்து, திரும்ப அந்த நூல் வாங்குறதுல இருந்து, பேமெண்ட் கொடுத்ததுல, செக்க உங்களுக்கு அனுப்புனதுல இருந்து எல்லாமே அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் பண தட்டுப்பாடு ஏற்படும் போது என்ன நம்ம பாக்குறப்போ, கணக்கு வழக்கில் நிறைய குளறுபடி, முறையான கணக்கு வழக்கில் கொடுக்காம அவங்க கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடி வெளியே போறதுக்கு முடிவு பண்ணிட்டு பல்வேறு குழப்பங்களை உருவாக்கியிருக்காங்க. இப்ப வாடிக்கையாளர்களுக்கு நிறைய பேருக்கு அப்படிங்கிறது செக் வாங்கிட்டாங்க, பேமெண்ட் கொடுக்கலன்னு சொல்றாங்க. ஆனா எங்கிட்ட அப்படிங்கிறது பொறுத்திருக்கு அந்த வாங்கின செக்குக்கெல்லாம் பேமெண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னு கணக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப இதெல்லாம் எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எல்லாருக்கும் அவங்க சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இவர் கணக்கு எடுக்க வேண்டியதானே, நான் முறைகேடு பண்ணிருக்கேன்னு சொல்றாருல்ல, அந்த கணக்கு வழக்கெல்லாம் அவர் எடுக்க வேண்டியதானே, எடுத்துட்டு இருக்கிறோம். இவங்க கூல் கிங் ஸ்விங் த்ரெட்ஸ் அண்ட் யான்ஸ் இந்த நிறுவனத்துல அவங்க ஒரு பங்குதாரர். எல்லாரும் அப்படிங்கிறது என்ன ஒரு பொம்பளை நம்பி இந்த அளவு கொடுத்துட்டீங்களே, அவங்க கொண்டு ஓடிட்டா என்ன பண்றது, கொண்டு ஓடிட்டா ரெக்கவரி பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, கூல் கிங் ஸ்விங் த்ரெட்ஸ் அண்ட் யான்ஸ்ல அவங்க வரைக்கும் சரிபாதி பங்குதாரரா நம்ம நியமனம் பண்ணிருக்கோம். அதுல நிறைய பேருக்கு இந்த நூலுக்கு பேமெண்ட் வாங்கின கணக்கும் வரல, போன் வெண்டிங் புக்கிங்க்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க, அதன் கணக்கும் வரல. இந்த மாதிரி பல்வேறு குழப்பங்களோட அவங்க கணக்கு வழக்க கொடுத்துட்டு வெளியில இருந்துகிட்டு ஏதோ அவங்க எந்த எதுவுமே பண்ணாத மாதிரியும் எல்லாம் எனக்கு தெரியுங்கிற மாதிரியும் ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்காங்க. உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியும். இவ்வளவு பெரிய குழப்பத்துக்கெல்லாம் யார் காரணம் அப்படிங்கறதும் உங்களுக்கு தெரியும். கோதை நாச்சியார் ஒரு குழப்பத்தை உருவாக்கி இந்த பிஜிபியூ டெக்ஸ்டைல்ஸ் பொதுக்கும் இழுத்து சாத்தணும், இந்த தொழிலை நடக்கக்கூடாது, இந்த தொழிலை முடக்குவதன் மூலம் அவங்க கையாளர் செய்யப்பட்ட பணத்தை நம்ம வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பயங்கரமா அவங்க டிராமா போட்டு நடத்திட்டு இருக்காங்க. என்ன டிராமா நடத்தினாலும் வாடிக்கையாளர்களுக்கு இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் வந்தது அப்படின்னு சொன்னா அவங்க கையாளர் செய்யறது எவ்வளவுன்ற தொகை தெரியதான் போகுது. நிறைய பேருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பணத்தை வாங்கி அவங்க கம்பெனிக்கு வர வைக்கல, அந்த கேஷ் எல்லாம் அப்படிங்கிறது அவங்க ரிசிப்ட் போட்டு கையெழுத்து போட்டு வாங்கிட்டு முறையாக அதை கம்பெனி அக்கௌண்ட்ஸுக்கு அவங்க கொடுக்கல. அந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்படி இந்த தொழிலை எல்லாம் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி ஒரு சூழலை உருவாக்கிட்டு திடீர்னு ஓவர் நைட்ல அப்ஸ்டாண்டிங் ஆயிட்டு போயிட்டு போன் பண்ணி எல்லாரையும் ட்ரிகர் பண்ணி, நான் இல்ல கம்பெனியில இனிமேல் அவருக்கு ஒண்ணும் தெரியாது, அதனால நீங்க போய் அவர் பிடிச்சி பேமெண்ட் வாங்கிக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் ட்ரிகர் பண்ணி தான் அவங்க நிறைய பேர் நினைச்சிருக்காங்க. ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு முன்னாடியே சிடபிள்யூடிஎஸ் ஸ்கேம்ல அப்படிங்கிறது அவங்க மாட்டி தப்பிச்சிட்டதுனால என்னையும் அது போல சிக்க வைக்கணும், என்னையும் பொறுத்த வரைக்கும் அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அவங்க இந்த காரியத்தை செஞ்சாங்க. அவர்கள் இந்த காரியத்தை செஞ்சிருந்தாலும் உண்மை என்னன்னு வாடிக்கையாளர்களுக்கு தெரியும், யார் மோசடியான ஆள் அப்படிங்கிறது வாடிக்கையாளர்களுக்கு தெரியும். என்னை சந்தித்த வரை எந்த அளவுக்கு அப்படிங்கிறது நான் கஸ்டமருக்கு பொலைட்டால ஹேண்டில் பண்ணிருக்கிறது தெரியும். என்னை பார்த்ததுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு பேமெண்ட் வாங்கியிருக்காங்கன்றது தெரியும். அவர்கள் எவ்வாறு வாடிக்கையாளர்கள் மோசமாக கையாண்டார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். உங்களோட ஒத்துழைப்போட மட்டும்தான் இப்ப இருக்கிற சூழலை நம்ம ஜெயிக்க முடியும். தொடர்ந்து வாடிக்கையாளர்களுக்கு இந்த தொழில் செய்வதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். வெகு விரைவில் இன்னும் பொறுத்த வரைக்கும் ஒரு சில நாள்ல எல்லாம் ரெகுலரைஸ் பண்ணி எல்லாத்துக்கும் அப்படிங்கிறது நேரத்துக்கு அப்படிங்கிறது துணி போறதுக்கும் அவங்க பிரித்த துணி பைபேக் எடுப்பதற்கு உண்டான வேலைகளும் நடக்கும். எல்லாரும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் கோதை நாச்சியாருக்கும் நடந்த கான்வர்சேஷன் என்ன, அவர்களால் நீங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டீங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்க நேரடியா சொன்னா மட்டும்தான் அதை நம்ம ஸ்டேஷனுக்கு கொண்டு போக முடியும். அவங்க எதுவுமே நான் பண்ணல, நல்லா கரெக்டா தான் நடத்தினேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான
விஷயங்களை சொல்லி இன்னமும் தரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த நிறுவனம் எந்த அளவிற்கு வளர்ச்சி அடைந்ததோ அதே அளவிற்கு அப்படிங்கிறது ஒரு சர்க்கிளையும் ஏற்படுத்திய பெருமை போதனாச்சாரிய சார். எல்லாருக்கும் அப்படிங்கிறது பணம் கொடுக்கறதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. எல்லாம் என்ரோல் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கடைசி நாள் சொல்லியிருந்தோம். இன்னும் நிறைய பேர் அவசர அவசரமா அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. 10ஆம் தேதி வரைக்கும் நீங்க டைம் எடுத்துக்கங்க. ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. டீடைல்ஸ் கரெக்டா அனுப்புங்க. நாங்க எல்லாமே என்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். தனித்தனியா மணி இன்வெஸ்டிகேஷன் தனியா, போன் வைண்டிங் தனியா, டியூப் வைண்டிங் தனியா, பெட்பால் ஷட்டரிங் தனியா, எல்லாம் தனித்தனியா அப்படிங்கிறது பிரிச்சு யாராருக்கு என்னென்ன நடந்திருக்கு என்ற விஷயங்களை பார்த்து அது எப்படி பேமெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற டீடைல்ஸையும் வீடியோல அப்டேட் பண்ணுவோம். அதனால வாடிக்கையாளர்கள் குழப்பம்லாம் ஒன்றும் அடைய வேண்டாம். நிறுவனம் தொடர்ந்து இயங்கும். அது எந்த மாற்றமும் கிடையாது. உங்களுக்காக இந்த சர்வீஸ் தொடரும். துணி அனுப்பப்படும். நீங்க பிரிச்ச நூல் பைபேக் எடுப்போம். நூல் வைண்டிங்க்கு நூல் வரும். நீங்க வைண்ட் பண்ணி அனுப்பலாம். எல்லா தொழிலும் தொடர்ந்து நடக்கும். இந்த ப்ராப்ளம் இன்னும் ஒரு சில தினங்களில் ஷார்ட் அவுட் ஆயிடும். அது வரைக்கும் வாடிக்கையாளர்கள் கொஞ்சம் பொறுமை காத்து எனக்கு தேவையான டீடைல்ஸ் நீங்க அனுப்பிச்சு நடந்தது என்ன, அவங்க பேமெண்ட் வாங்க என்ன சொன்னாங்க, ஏன் உங்களுக்கு மிஷின் வரல, அதுக்கு அவர் கூறிய காரணங்கள் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தெளிவாக சொன்னால்தான் அதை நம்ம என்னங்கிறத நம்மளால ஸ்டெப் எடுக்க முடியல. நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரியாமலே அவர்களாலே எல்லாமே பொறுத்திருக்கும் மறைக்கப்பட்டு வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கிற விஷயங்கள் இப்பதான் தெரியுது. யாரையும் அவங்க சந்திக்க விடல. என்னுடைய போன் பண்ணாலும் அவங்க என் போனை அவங்க எடுத்து அட்டன் பண்ணி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால வாடிக்கையாளர்கள் நடந்த உண்மைகளை தெளிவாக என்கிட்ட சொன்னீங்கன்னா அதை எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கறது என்னால செய்ய முடியும். நிறைய பேருக்கு மிஷின் தான் ரிட்டர்ன் எடுத்திருக்காங்க. அந்த என்ட்ரி எதுவுமே இல்லை. அதாவது நமது அலுவலகத்தின் அனுமதி என்ட்ரி எதுவுமே இல்லாம இயந்திரங்களை எடுத்து தனிப்பட்ட முறையில் அவர் விற்று பணம் பண்ணியிருக்காங்க. இது போன்ற நிறைய மோசடிகளை அரங்கேற்றி விட்டு உலகத்திலேயே தான் மட்டும்தான் யோக்கியம் அப்படிங்கிற லெவலுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. பேசட்டும், என்ன காரணம் அப்படின்னு கேட்டா தவறு செய்தவர்கள் எப்பவுமே தான் யோகியம் தான் சொல்லுவோம். தவறுகள் நிரூபிக்கும் வரை அவங்க பேசிட்டே இருக்கும். அவர் செய்த தவறுகள் நிறுவனமாகும் போது வாடிக்கையாளரிடம் அவர் வாங்கிய பணம், கம்பெனியில் கையாளப்பட்ட பணம், இது மீட்கப்பட்டு வாடிக்கையாளர்களுக்கு திரும்ப வழங்கக்கூடிய தருணம் வெகு தூரத்தில் இல்லை. வாடிக்கையாளர்கள் தங்களிடம் உள்ள இந்த ரெசிப்ட், அவங்க கையெழுத்து போட்ட ரெசிப்ட், எத்தனை நாள் ஆச்சு இந்த டீடைல்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுங்க. குறிப்பாக கோதை நாச்சியார் கையெழுத்து போட்ட ரெசிப்ட் எங்களுக்கு வேணும். அதை நீங்க வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.